ஹாய் எல்லாருக்கும் 5 மினிட் அறிவியல் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். சரி, நம்ம உடம்புலயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு உறுப்பு இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அது மூளையோ இல்ல இதயமோ கிடையாது. நாம இன்னைக்கு பேச போறது நம்மள பலரும் கண்டுக்காம விடுற ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்ப பத்தி தான். ஆமாங்க, அது நம்ம உடல் கொழுப்பு தான். அட கொழுப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. நாம நினைக்கிற மாதிரி இது சும்மா ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மட்டும் இல்ல. உண்மையில நம்ம உடல் கொழுப்பு ஒரு முக்கியமான நாளமில்லா சுரபி உறுப்பு, அதாவது ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன். நம்ம ஹார்மோன்கள்ல இருந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த நண்பன் எப்போ அளவுக்கு மீறி போறானோ அப்போதான் அவன் வில்லனா மாறுறான். சரி, அப்போ எல்லா கொழுப்பும் கெட்டதுதானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கொழுப்புல 2 முக்கியமான வகைகள் இருக்கு. நம்ம உடம்புல கொழுப்பு எங்க சேருதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, முதல் வகை தோலடி கொழுப்பு. இது நம்ம தோலுக்கு கீழே இருக்கிற சாஃப்டான கொழுப்பு. இது பொதுவா நமக்கு பேரிக்காய் மாதிரி ஒரு உடலமைப்பை கொடுக்கும். இது முக்கியமா நமக்கு சக்திய சேமிச்சு வைக்கவும் உடலை சூடா வச்சுக்கவும் உதவுது. 2வது வகைதான் உள்ளுறுப்பு கொழுப்பு, அதாவது விசரல் ஃபேட். இவன் தான் உண்மையான வில்லன். இது நம்ம வயிறு பகுதியில முக்கிய உறுப்புகளை சுத்தி ஒரு கவச மாதிரி படிஞ்சிருக்கும். இதுதான் ஆப்பிள் வடிவ உடலுக்கு காரணம். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஆமா, நம்ம உடம்புல நடக்கிற பல பிரச்சனைகளும் இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு தான் மூல காரணம். சரி வாங்க, இது எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தையே உருவாக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு அதிகமாக நம்ம உடம்பு அதுக்கு எதிராவே சண்டை போட ஆரம்பிக்குது. இதத்தான் இன்ஃப்ளமேஷன் காஸ்கேட்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம உடம்பு ஒரு எமர்ஜென்சி நிலைக்கு போயிடுது. இந்த சண்டை எப்படி நடக்குதுன்னு பாப்போமா? முதல்ல இந்த கொழுப்பு செல்கள் ரொம்ப பெருசாகி அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம மூச்சு திணறுது. 2வது, இப்படி பாதிக்கப்பட்ட செல்கள் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கிட்ட உதவி கேக்குது. ஆனா அங்க வர்ற நோய் எதிர்ப்பு செல்களால அந்த பிரச்சனைய சரி பண்ண முடியல. அதனால அங்கேயே தங்கி ஒரு தொடர்ச்சியான வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. கடைசியா இந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்ற மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம நல்ல இரத்த குழாய்களையும் உறுப்புகளையும் சேதப்படுத்த ஆரம்பிக்குது. இந்த வித்தியாசத்தை பாருங்க, சும்மா ஷாக்கிங்கா இருக்கு. ஆரோக்கியமா ஒல்லியா இருக்கிற ஒருத்தரோட கொழுப்புல வெறும் 5% தான் நோய் எதிர்ப்பு செல்கள் இருக்கும். ஆனா உடல் பருமன் இருந்தா அது 40% வரைக்கும் போகுது. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கு எதிரா ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்கி வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. இந்த உள்நாட்டு போர் நம்ம ஹார்மோன்களையும் மொத்தமா குழப்பி விட்டுடுது. உதாரணத்துக்கு லெப்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அதுதான் போதம்பா வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு நம்ம மூளைக்கு சிக்னல் கொடுக்கும். ஆனா இந்த சண்டையில மூளைக்கு அந்த சிக்னலே கேட்காது. அதனால நமக்கு எப்பவுமே பசிச்சுக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம செக்ஸ் ஹார்மோன்களையும் பாதிச்சு சில வகையான கேன்சர் வர்றதுக்கான ஆபத்தையும் இது அதிகரிக்குது. ஆனா இந்த ஹார்மோன் குழப்பங்கள்லயே ரொம்ப மோசமான ஒண்ணு இருக்கு. அதுதான் இன்சுலின் செயல்பாடுல ஏற்படுற பிரச்சனை. இத நம்ம கதையோட கடைசி அடினே சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைய எனர்ஜியா மாத்தச் சொல்லி நம்ம உடம்பு இன்சுலின் மூலமா செல்களுக்கு சிக்னல் கொடுக்கும். ஆனா நம்ம செல்கள் அந்த சிக்னலை காதுலயே வாங்கிக்காது. கதவை சாத்திட்டு நான் கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி நடந்துக்கும். இதுக்கு பேருதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்ன ஆகும்? நாம சாப்பிட்ட சர்க்கரை எல்லாம் எங்கேயும் போகாம ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கோம். இது எப்படி இருக்கும்னா, கோடிக்கணக்கான சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் நம்ம இரத்த குழாய்களை கீறிக்கிட்டே போற மாதிரி. இது போக நம்ம நரம்புகளையும் உறுப்புகளையும் சேதப்படுத்தி கடைசியா டைப் 2 சர்க்கரை நோயில கொண்டு போய் விட்டுடும். இந்த நோயோட பாதிப்பு சாதாரணமானது இல்ல. டைப் 2 சர்க்கரை நோய் வந்தா சராசரியா ஒரு மனுஷனோட ஆயுள்ல 10 வருஷம் குறைஞ்சிடுதான். இது கிட்டத்தட்ட புகைப்பிடிக்கிறதுக்கு சமமான ஒரு ஆபத்து. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல? ஐயையோ, இவ்ளோ பிரச்சனையா? இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதான்னு பயப்படாதீங்க. இங்கதான் ஒரு நல்ல விஷயமே இருக்கு. நாம இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. இன்னும் ஒன்னும் கெட்டு போகல. ஆனா இவ்வளவு சேதமாயிடுச்சே, இதெல்லாம் நிரந்தரமானதா? இத சரி பண்ணவே முடியாதான்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும் இல்லையா? இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இந்த பாதிப்புகள்ல பெரும்பாலானதை நம்மால முழுசா சரி பண்ண முடியும். ஆமாங்க, இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மனசு வெச்சா இத மாத்தலாம். நாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறும்போது நம்ம உடம்பு எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்குதுன்னு பாருங்க. முதல்ல கொழுப்பு செல்கள் சுருங்குது. இதனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அமைதியாகுது. அந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் நிக்குது. இதனால ஹார்மோன்கள் எல்லாம் மறுபடியும் சரியா வேலை செய்ய ஆரம்பிக்குது.
கடைசியா ரத்தத்துல சக்கரை கொழுப்பெல்லாம் குறைஞ்சு நம்ம உடம்பு பழையபடி சூப்பரா இயங்க ஆரம்பிக்குது. நம்ம உடம்பு ஒரு அற்புதமான சுய குணப்படுத்தும் மிஷின். ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நாம இன்னிக்கும் கொழுப்ப ஒரு அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் பாக்குறோம். ஆரோக்கியம் 2வது இடத்துல தான் இருக்கு. ஆனா இந்த பார்வை தான் மாறணும். இது நம்ம தோற்றத்தை பத்தினது இல்ல, நம்ம உயிரை பத்தினது. சோ நம்ம இளமெஷின்ல தெரியற ஒரு நம்பரை மட்டும் பார்த்து கவலைப்படாம உண்மையில நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.